நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 25. மலைச்சுனையின் ஓசை 8. தன் தனியறைக்குள் விஜயை மஞ்சத்தில் கண்மூடி கை கால்கள் முற்றிலும் தளர்ந்து வாழைத்தண்டுகள் என எடை கொண்டு இறகுச் சேர்க்கை மேல் படிந்திருக்க புதைந்தவள் போல கிடந்தாள். அன்று நிகழ்ந்த ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற ஓவியங்களாக அவள் முன் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. மிக அப்பால் சிறுவர்கள் விளையாடும் ஓசையை அவள் கேட்டாள். ஒரு சுவருக்கு அப்பால் என அவர்கள் அங்கே துரத்தி விளையாடுகிறார்கள் என்று தோன்றியது. அல்லது அவர்கள் நடுவே ஒரு குட்டி புறவி இருக்கக்கூடும். அவள் எழுந்து சென்று அச்சுவரை பற்றி மறுபக்கம் நோக்க விரும்பினாள். தான் இருப்பது ஒரு சிறு மலர் சோலையில் என்று உணர்ந்தாள். சகலபுரிக்கு அருகே இருந்த பிரம்மகிரி என்னும் சிறு நகரம். இமயமலை சரிவுகளுக்கு ஏறும் மலைப்பாதைகள் தொடங்கும் புள்ளி அது. சிறு சந்தையாக இருந்து வளர்ந்து கோட்டையும் சுங்கச்சாவடியும் கொண்டு நகரம் என்றாகியது. அதன் வட மேற்கே இருந்த குளத்தின் அருகே அந்த மாளிகை அமைந்திருந்தது. எப்போதாவது மலையில் வேட்டைக்கு செல்கையில் மூத்த தந்தை தன் படை வீரர்களுடன் அங்கு சென்று தங்குவதுண்டு. அவள் இருமுறை மட்டுமே அங்கு சென்றிருந்தாள். மலைச்சரிவுகளில் மட்டுமே வளரும் புதர் செடிகள் மண்டிய தோட்டம். அங்கு வேலையிட்டது போல் வான்தொட எழுந்த தேவதாரு பெருமரங்களின் நிறை. மறுபுறம் பெரும் கூச்சல். என்ன செய்கிறார்கள் அங்கே? சிரிப்பொலி கேட்டமையா அல்லது பூசல் அல்ல என்று தெரிந்தது. அவள் சுற்றுமுற்றும் பார்த்தபோது புறவிகளுக்கு நீர் வைக்கும் குடைவு தொட்டி ஒன்றை கண்டடைந்தாள். அதை இழுத்துச் சென்று சுவர் அருகே போட்டு மேலேறினாள். மதிலின் விளிம்பை கைகளால் பற்ற முடிந்தது. கட்டை விரல் ஊன்றி எழுந்து மறுபுறம் பார்த்தபோது அங்கே சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி வாழை மட்டையால் மாறி மாறி அரைந்து கொண்டிருப்பதை கண்டாள். ஒவ்வொரு முகமும் முன்னரே அவள் அறிந்ததே என தோன்றியது. மூத்தவர் ருக்மரதன் சிறு வடிவம் கொண்டது போல் ஒருவன். ருக்மாங்கந்தரின் மைந்தனா பிரிதொருவன். அவர்களின் மைந்தர்கள் பிரபாகரன், சந்திரசூடன், முக்தனும் மூஷிகனும் தப்தனும் வக்ரசிம்ஹனும் குபேரனும். அனைவருக்கும் மலை மக்களுக்குரிய மஞ்சள் நிறம், கரிய நீள் கூந்தல், எலும்புகள் தெரியும் சிற்றுடல். நடுவே ஓடிச் சிரித்த ஒருவன் மட்டும் கரியவன். தோல் கீறி எடுத்த காராமணி விதையின் ஒளி கொண்டிருந்தான். வியர்வையில் மேலும் மின்னியது தோல். திரும்புகையில் விழி தொட்டு செல்லும் சுடர் கொண்ட பற்கள். அவன் கால்கள் செம்மண்ணில் உதைத்து உதைத்து தாவின. கைகள் காற்றில் சுழன்றன. கரிய சுருள் குழல் கற்றைகள் தோளிலும் முதுகிலும் விழுந்து உலைந்தெழுந்தாடின. உச்சிக்கொண்டையில் சிறு மயிர்பீலி சூடியிருந்தான். அவனை இருவர் சேர்ந்து பற்றினர். பிற இருவர் சேர்ந்து அவன் கால்களை பற்றினர். அவன் பிடிபட்டு விட்டதை கண்டதும் அத்தனை சிறுவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டனர். கூச்சலிட்டு நகைத்தபடி அவனை இழுத்துச் செல்ல முயன்றனர். எண்ணீரா கணம் ஒன்றில் அவன் அப்பிடிகளை இலை கிளைகளே என உதறிவிட்டு இருவரின் தோள் மேல் மிதித்தேறி பிற இருவரின் தலையை மிதித்து தாவி ஓடி அப்பால் இருந்த மரக்கிளை ஒன்றை பற்றி ஆடி மேலே சென்றான். கீழிருந்து அவர்கள் கை நீட்டி கூச்சலிட மரக்கிளையில் நின்று கால் எம்பி உதைத்தபடி சிரித்தான். மரக்கிளையில் இருந்த மலர்கள் அவர்கள் மேல் பொழிந்தன. மலர் மழையில் கைவிரித்து கூத்தாடி அவர்கள் சிரித்தனர். ஒரு கூரிய நினைவு போல் அவள் உணர்ந்தாள். அம்மைந்தர் அனைவரும் முன்னரே இறந்து விட்டிருந்தனர். பெருவிடாயுடன் அவள் விழித்து கொண்டாள். மஞ்சத்தில்தான் படுத்திருக்கிறோம் என்னும் உணர்வே ஆறுதலை அளிப்பதாக இருந்தது. அது என்ன கனவு என்று மீண்டு சென்று அள்ள முயன்றாள். மரக்கிளை ஒன்றில் நின்று உலுக்கி மலர் பொழிய வைத்த கால்கள் மட்டுமே தெளிவுற தெரிந்தன. கருநிற கால்கள், செம்பவள நகங்கள், செம்மண்ணால் சிவந்த அடி. அதன் பின்னரே கதவுக்கு வெளியே சேடியின் குரல் கேட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தாள். எழுந்து சென்று கதவை திறந்து ஆடையை சீரமைத்தாள். அப்போதும் உள்ளம் முழு விழிப்பு கொள்ளவில்லை. துயின்று விட்டீர்களா அரசி என்றாள் சேடி. இல்லை என்றாள். இளைய அரசர் தங்கள் அறைக்கு வருகிறார் என்றாள். அவள் ஒரு கணம் உளம் உறைந்த பின் மீண்டு இல்லை, எனக்கு உடல் நலமில்லை என்று சொன்னாள். அதற்குள் இடைநாழியின் மறுமுனையில் சகதேவன் தோன்றினான். புன்னகைத்தபடி அவளை நோக்கி வந்தான். அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் கதவை பற்றியபடி அவனை விழி தூக்கி நோக்கி நின்றாள். அருகணிந்து நன்று துயின்றிருப்பாய் என்று எண்ணினேன் என்றான். சேடி தலை வணங்கி விலகிச் செல்ல உள்ளே வருக என்றாள் விஜயை. அவன் அவள் தோளில் கை வைத்து
அவை நிகழ்வுகள் உனக்கு சலிப்பை ஏற்படுத்துவதை உன் உடல் அசைவாலேயே அறிந்தேன். உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. உனக்கிணையாகவே சலிப்பு கொண்ட ஒருவன் எனக்குள் இருந்து உன்னை பார்த்து கொண்டிருந்தான் என்றான். நான் ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள் அவள். நீயும் செபிநாட்டரசியும் பேசிக்கொண்டு செல்வதை கேட்டேன். என்ன சொல்கிறீர்கள் என்று புரியவில்லை என்றாலும் முகம் சலிப்பையே தெரிவித்தது. சலிப்பல்ல என்று அவள் சொன்னாள். எனக்கு அந்நிகழ்வுகளில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்னும் உணர்வு மட்டுமே. சகதேவன்: ஆம், உண்மையில் எங்கள் எவருக்கும் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இது அன்னையும் இளைய யாதவரும் மட்டுமே ஆற்றும் ஒரு களமாடல் என்றபடி அறைக்குள் சென்று மஞ்சத்தில் அமர்ந்தான். அவள் அவன் அருகே கைகளை கட்டியபடி நின்றாள். வா, அமர்ந்து கொள் என்று தன் அருகே மஞ்சத்தை சுட்டி காட்டினான். இல்லை, இங்கு நின்று கொள்கிறேன் என்றாள் அவள். அவன் விழிகள் சற்று மாற புருவம் சுருங்க. ஏன்? களைப்பு. இன்று பகல் முழுக்க அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தேன். ஆம், நானும் நன்கு களைத்திருக்கிறேன். தூது ஓலைகள், உளவு செய்திகள், அரசாணைகள். ஒரு கணத்தில் சலித்து வேறெங்காவது சென்று என்னை முற்றிலும் கழற்றி வைக்காவிடில் இன்றிரவு துயில முடியாதென்று தோன்றியது. அதனால் இங்கு வந்தேன் என்றான். புரிகிறது என்றாள். அவன் அவளை நோக்கியபடி சில கணங்கள் அமர்ந்திருந்தான். அவன் விழிகளை தவிர்த்து அவள் ஆடையை கையில் சுழற்றி கொண்டிருந்தாள். சகதேவன் மெல்ல கனைத்து, சுகோத்திரனை இங்கு வரும்படி ஆணையிட்டு ஓலை அனுப்பியிருக்கிறேன் என்றான். அவன் என்ன எண்ணுகிறான் என அவளுக்கு அக்கனவே புரிந்தது. நெய்யில் அனல் என சினம் எழுந்தது. எண்ணியபடி அவள் முகத்தை அது மலர வைக்கவில்லை என்று கண்டு அவன், இங்கு அவன் இருந்தால் என் நாட்கள் இத்தனை வெறுமை கொள்ளாது என்றான். அவள் உணர்ச்சியின்றி, நன்று, நீ மைந்தனை பார்க்க விழையவில்லையா என்று அவள் விழிகளை நோக்கி கேட்டான். அவள் அவன் முகத்தை ஏறிட்டு, அவ்வாறல்ல என்றாள். நீ கேட்ட முதற்கணம் மகிழவில்லை என்றான். இல்லையே, நம் மைந்தன், அவன் இங்கிருப்பதைப் போல இனிது பெரிதில்லை என்றான். ஆம் என்றாள். அதில் இருந்த உணர்வு தன்மை அவனை சினம் கொள்ளச் செய்தது. நீ அவன் வரவில் மகிழவில்லை. எனக்கு அவன் என் தந்தையர் வடிவம். எனவே என் உள்ளம் எண்ணியதும் எழுகிறது என்றான். அவள் விழி தாழ்த்தி வெறுமனே நின்றாள். அவள் உடலிலேயே புறக்கணிப்பை உணர்ந்து அவன் மூண்டெழுந்தான். தோல்விரிந்த மைந்தனுடன் இருந்தால் நீ சகலபுரியின் சிறுமி என நடிக்க முடியாது போலும் என்றான். அவள் உள்ளத்தில் அக்கணம் வரை இருந்திராத பெருஞ்சீற்றம் உருவாயிற்று. அவன் விழிகளை கூர்ந்து நோக்கி வெறுப்பில் சுருங்கிய முகத்துடன், அவன் வந்தால் என்ன? அணுகி வருவது பெரும் போர். அவன் மடிந்த பின்னர் நினைவு கொள்வதற்காகவா நோக்குவது? அக்கூறிய சொல்லில் அவன் திடுக்கிட்டு இரு கைகளும் நடுங்க விரல்களை கோத்து கொண்டான். என்ன சொல்கிறாய்? என்ன என்றான். அவன் நடுக்கமே அவளை மேலும் மேலும் என எழச் செய்தது. மைந்தரை களப்பலி கொள்ளும் போர். உங்கள் அன்னையின் ஆணை. என் மைந்தன் 10வது தலை. அதை இறுதியாக நோக்க இங்கு வரவழைக்கிறீர்கள். நோக்கி மகிழ்க என்றாள். சகதேவன் விடாய் கொண்ட பறவை போல வாய் திறந்து தாடை தவிக்க, அன்னைக்கு அவருக்குரிய உணர்வுகள் உள்ளன, நீயும் அறிவாயல்லவா என்றான். அவன் குரல் குலுங்கும் தேரில் அமர்ந்திருப்பது போல இடறியது. எச்செயலுக்கும் அத்தனை மிகை உணர்வுகளை காட்ட முடியும். உங்கள் அன்னை தன்னை கணவருக்காக வாழ்பவராக நடிக்கிறார். அதை அவர் மைந்தரிடம் சொல்லட்டும். என்னை போன்ற பெண்களிடம் சொல்ல வேண்டாம் என்றாள் விஜயை. நீ அன்னையை சிறுமை செய்கிறாய். என் செவியறிய அன்னையை பழிக்கும் சொற்களை பொறுக்க மாட்டேன் என்றான் சகதேவன். என்ன செய்ய போகிறீர்கள்? வாளெடுத்து என் சங்கை அருங்கள். நான் என் மைந்தனுக்கு முன்னரே விண் செல்கிறேன் என்றாள் விஜயை. அவன் வெறுப்பு நிறைந்த விழிகளுடன் இறுகிய உதடுகளுடன் அவளை நோக்கி அமர்ந்திருந்தான். அவள் விசை கொண்டமையால் உடைந்தெழுந்த குரலில், என்ன சொன்னார்கள்? அவர்கள் விளைவதெல்லாம் பாண்டுவின் அகத்தில் எழுந்ததே என்றான். பாண்டுவின் அகம் இவர்களின் விளைவுக்கு மாறானதென்றால் இவர்கள் கருத்தில் அது பதிந்திருக்குமா? தன் விளைவுக்கு மாறாக பாண்டு இருந்தார் என இவர்கள் சலித்து கொண்ட சொற்களை நானும் கேட்டிருக்கிறேன். கன்றோட்டும் குலத்தில் பிறந்த இவர்களுக்கு மும்முடி சூடிய மைந்தனின் அன்னை என அமைய விழைவே இல்லையா? ஆணிலியின் உள்ளத்து ஆழத்தை சென்றறிந்தார்களா?
இத்தனை நடிப்புகளினூடாக தன்னை புனைந்து கொள்கிறார்கள் மானுடர் என்றாள். அவள் மூச்சு இறைக்க தன் மேலாடையை இழுத்தாள். அது இடையிலிருந்து நழுவ சலித்தபடி சுருட்டி அப்பால் வீசினாள். போதும் என்றபடி சகதேவன் எழுந்தான். குருதி விடாய் கொண்டு பீடத்தில் அமர்ந்திருக்கும் கொற்றவை உங்கள் அன்னை. எங்கள் மைந்தரை வெள்ளாடுகளின இழுத்துச் செல்கிறார்கள் அவர்களுடைய பலி பீடத்திற்கு என்றாள் விஜயை. வலி கொண்டவன் போல முகம் சுளிக்க பற்களை கடித்தபடி சில கணங்கள் அமர்ந்திருந்த பின் சகதேவன், சுகோத்திரன் படைக்கலம் பயிலவில்லை என்றான். அந்த தாழ்ந்த குரல் அவளை மேலும் வெறி கொள்ள செய்தது. சினமும் இடிவரலுமாக முகம் கோட, நன்று, முப்பொழுதும் உணர்ந்தவர் அல்லவா? ஆகவே முன்னரே மைந்தனை படைக்கலம் பயிலாது காட்டுக்கு அனுப்ப முடிந்தது என்றாள். அவன் முகம் வெளுத்து உயிரில்லாதவன் போல அவளை நோக்க, அவளுக்குள் பெரு வஞ்சம் கொண்ட பிரிதொருத்தி எக்களித்தாள். நன்று, ஒரு மைந்தன் எஞ்சும் போது அவனிலூடாக குடி வாழ்கிறது. அவனில் தோல் வல்லமையும் அவை முறைமையும் திகழவில்லை என்றால் என்ன? தன் குடியிலிருந்து மண்மறைந்த அனைவர் பெயரையும் பிறழாது சொல்லும் நினைவு திறன் கூடியிருக்கும் அல்லவா? பாரதமெங்கும் சென்று பாண்டுவின் குடிவழியின் நிறையை உரைத்து மன்னர் அவைகளில் பரிசில் பெற்று வாழட்டும் என்றாள். வாயை மூடு என்றபடி சகதேவன் கையோங்கி எழுந்தான். உறக்க நகைத்து, விராடபுரியில் முற்றிலும் துறந்து அகன்று அமைந்திருந்தவர் என்றனர். இச்சினம் வியப்பூட்டுகிறது என்றாள் விஜயை. அவன் தாடை இறுகியது. கைகளை இறுக்கிச் சுருட்டி பற்கள் கிட்டிக்க, நீ என்னை துன்புறுத்த விழைகிறாய் என்றான். அவள், கண்டடைந்து விட்டீர்கள், நன்று. சகதேவன் மெல்ல அடங்கி, இன்று நீ வேறேதோ உள நிலையில் இருக்கிறாய். எவர் மீது எழுந்த கசப்பை என் மீது கொட்டுகிறாய்? எவர் மீதும் அல்ல, என் மீதான கசப்புத்தான். சத்திரிய குடி பிறந்தவள் நான். என் மைந்தனை கணியனாக்க வேண்டாம் என்று அன்று உரைக்கும் சொல்லற்று இருந்தேன். அந்த தயக்கத்திற்கு விலையாக இன்று சிறுமையை ஈட்டியிருக்கிறேன். சகதேவன் அவளை வெறித்து நோக்கி கொண்டிருந்தான். செல்க, உங்கள் மைந்தனை கொண்டு வந்து குலவுக. ஆனால் தோள் தேம்பி உடல் மெலிந்த அச்சிறுவனை என் முன் கொண்டு வந்து நிறுத்தி, இவனே உன் மைந்தன், இவனை பெறுவதற்குத்தான் நீ தகுதியானவள் என்று என்னிடம் சொல்ல வேண்டாம் என்றாள். அவள் முலைக்குவைகள் மூச்சில் எழுந்தமைந்தன. ஆடையை கசக்கிக் கொண்டிருந்த கைகள் இறுக பற்றி நிலைத்து பின் மெல்ல தளர்ந்தன. சகதேவன் எழுந்து மெல்லிய புன்னகையுடன், அனைத்து நெஞ்சையும் கொட்டிவிட்டாயா என்றான். இல்லை, எஞ்சியதை என் மைந்தர் களம்பட்டு கிடக்கையில் நெஞ்சிலும் வயிற்றிலும் ஓங்கி அரைந்து கதறியபடி சொல்கிறேன். என் குடிப்பிறந்த அனைவரும் என் மைந்தரே, இங்கும் அங்கும். சகதேவன் பெருமூச்சுடன், இனி நாம் இவ்வாறு காண நேராது என்று மேலாடையை எடுத்து அணிந்தபடி வெளியே செல்ல திரும்பினான். அவன் முகத்தில் புன்னகை எழுந்தது. விஜயை, இப்போது அந்த அருக நடியார் என்னில் எழுகிறார். அவர் உன்னிடம் சொல்வது ஒன்றே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுவனவற்றுக்கு மானுடர் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. அதை தெய்வங்களுக்கு அளித்து விடுவதே நம்மை துயரிலிருந்து விடுபடச் செய்யும். தன்னை இரண்டாக பகுத்து கொண்டபடிதான் மானுடர் புவியில் வாழ முடியும் என்றான். அச்சொற்கள் முற்றெழுவதற்குள்ளாகவே அவள் நடுக்கம் கொண்டாள். என்ன சொல்கிறீர்கள் என்று அவள் பேரச்சம் கொண்டவள் போல கேட்டாள். உன் நாகனாக்கு சேடியிடம் அதை கேள், அவள் சொல்வாள் என்ற பின், என்னிலும் இருவர் உண்டு, அறிபவர் ஒருவர், அறிவனவற்றை கடந்தவர் பிரிதொருவர் என்றான். அவளை நோக்கி மீண்டும் ஒரு முறை புன்னகைத்துவிட்டு வெளியேறினான். மலைத்த விழிகளுடன் அவள் அவன் செல்வதை பார்த்து நின்றாள். முதற் புலரியில் அபயை வந்து அவளை எழுப்பும் வரை விஜயை அரை துயிலில் எங்கென்றில்லாமல் இருந்தாள். சகலபுரியா, அஸ்தினபுரியா, இந்திரபிரஸ்தமா, துவாரகையா என விழித்தெழுந்த பின்னர் அந்நகர் அவள் அதற்கு முன் எப்போதுமே அறிந்திராதது என தெளிந்தாள். அந்த அரியா நகரை எண்ணியபடி அவ்வாறே படுத்திருந்தாள். அபயை, அரசி, இளைய யாதவர் அஸ்தினபுரிக்கு செல்லவிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அரண்மனை முற்றத்திலிருந்து கிளம்புவார் என்றாள். விஜயை எழுந்தமர்ந்து, அறையிலிருந்து கிளம்பிவிட்டாரா என்றாள். சங்கொலி கேட்டேன். அரண்மனை முகப்புக்கு அரை நாழிகைக்குள் சென்று சேர்வார் என்றாள் அபயை.
நான் அதற்குள் நீராடி ஆடை மாற்ற முடியுமா என்றாள் விஜயை. பொழுது இருக்கிறது அரசே என்றாள் அபயை. நீராட்டறையை அடைந்து வெந்நீரில் நனைந்தெழுந்து தலையும் உடலும் துவட்டி பொன்னூல் கரையிட்ட வெண்பட்டாடை அணிந்து ஈரக்குழலை தோளில் விரித்திட்டு விஜயை மூச்சிறைக்க இடைநாழியினூடாக ஓடினாள். உடன் வந்த அபையிடம், தலையில் மலர் இல்லையடி, ஓடிச் சென்று ஒரு மந்தாரமாவது கொய்துவா என்றாள். படிகளில் இறங்கி இடைநாழியினூடாக முதன்மை முற்றம் நோக்கி செல்லும் போதே அவள் சங்கொலியை மீண்டும் கேட்டாள். இந்நகரின் அரண்மனை இத்தனை சிறிதாக இருப்பது எத்தனை நன்று என எண்ணிக்கொண்டாள். தொலைவிலேயே முகப்பு வாயிலில் தேவிகையும் சேடியும் நிற்பதை கண்டாள். மூச்சு வாங்க அருகே சென்று நின்றாள். தேவிகை, துயில் எழ மாட்டாய் என எண்ணினேன் என்றாள். ஏன் என்றாள் விஜயை. இந்நாட்களில் நீ பெரும்பாலும் ஒளி எழுந்த பின்னரே விழிப்பு கொள்கிறாய். விஜயை புன்னகைத்தாள். நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என உன் விழிகள் களைப்பு கொள்கின்றன. முகம் வெளுத்து வருகிறது. விழித்திருக்கையிலேயே துயில் கொள்பவள் போல் இருக்கிறாய் என்றாள் தேவிகை. நான் துயின்று நெடுநாட்கள் ஆகின்றன என்று தோன்றுகிறது. படுத்ததும் சித்தம் சற்றே மயங்குகிறது. பின்னர் விழிப்பு. எண்ணங்களை என்னால் நிறுத்தவே முடியாது. ஆனால் துயில் நீத்தலும் அல்ல. இரவு செறிந்து வெளுப்பதையே என்னால் உணர முடியாது. ஒரு நாழிகை கடந்திருக்கும் என எண்ணுவேன். கரிச்சான் ஒலி கேட்கும். முதற் புலரியில்தான் சற்றே எண்ணம் அழியும் என்றாள் விஜயை. நீ துயில் நீப்பு கொண்டிருக்கிறாய் என்பதை உன் விழிகளே காட்டுகின்றன என்று தேவிகை சொன்னாள். நீ அரண்மனை மருத்துவரிடம் ஏதேனும் மருந்து கேட்டு பெறலாம். விஜயை, எதற்கு என்றாள். துயிலுக்கு என்றாள் தேவிகை. விஜயை ஒன்றும் சொல்லவில்லை. அது பிழை அல்ல. அரண்மனைகளில் பெரும்பாலானவர்கள் அகிபீனாவோ பிரிதோ துணை கொண்டுதான் இரவில் துயில்கின்றனர். பேரரசியும் கூட ஒவ்வொரு நாளும் மருந்துண்டுதான் துயில் கொள்கிறார் என்றாள் தேவிகை. அவள் என்றாள் விஜயை. நானும் அவ்வாறே எண்ணினேன். அவள் சேடியிடம் கேட்டேன். இல்லை என்றாள். இரவில் நூல் நவில்கிறாள். எழுந்து சென்று படுத்து அக்கணமே துயின்று முதற் புலரியின் பறவை குரலில் விழித்து கொள்கிறாள். விஜயை சில கணங்களுக்கு பின், அவள் இயல்பு அது என்றாள். அபையை வெண்ணிற மந்தார மலருடன் வந்தாள். அதை வாங்கி விஜயை தன் குழலில் முடிச்சிட்டு சூட்டி கொண்டாள். சங்கொலி எழுந்தது. இடப்பக்க வாயிலின் ஊடாக நிமித்த காவலன் சங்கொலி எழுப்பியபடி வந்தான். தொடர்ந்து மங்கள தாளமேந்திய 3 சேடியர் வர, அவர்களுக்கு பின்னால் திரௌபதி இருபுறமும் அணுக்க சேடியர் தொடர சீராக காலடி வைத்து அன்னம் ஆற்றில் ஒழுகுவது போல வந்தாள். தேவிகையும் விஜயையும் தலை வணங்கி வாழ்த்துரைத்தனர். நன்று சூழ்க என வாழ்த்திவிட்டு அவள் படிகளில் இறங்க இருவரும் அவளுக்கு இருபுறமும் இணைந்தனர். அரண்மனையின் மறுபக்கத்தில் இருந்து கொம்போசை எழுந்தது. கொடிவீரனும் கொம்பூதியும் முன்னால் வர, மங்கள தாளமேந்திய சேடியர் 3 தொடர்ந்து வந்தனர். இசைச்சூதர் 3 அவர்களை தொடர, யுதிஷ்டர் நகுலனும் சகதேவனும் பின்னால் வர தொய்ந்த தோள்களுடன் சிற்றடிகளை விரைந்து எடுத்து வைத்து வந்தார். முற்றத்தில் அவர் கிழக்கு நோக்கி நிற்க அவருக்கு இடப்பக்கம் திரௌபதி சென்று நின்றாள். அவள் அருகே தேவிகையும் விஜயையும் நின்றனர். முற்றத்தில் எரிந்த புன்னை எண்ணெய் பந்தங்களின் தழல் காற்றில் கிழிந்து பறந்து கொண்டிருந்தது. நிறை கொண்டு நின்றிருந்த காவலர்களின் வேல் முனைகளில் நெருப்பு துளிகள் தெரிந்தன. காவல் மாடத்திற்கு அப்பாலிருந்து பீமன் தனியாக நடந்து வந்தான். பேருடல் மெல்ல உலைந்தாட பருத்த கைகளை வீசி அங்கிருக்கும் எவரையும் பார்க்காதவனாக அவன் வந்து யுதிஷ்டருக்கு தலை வணங்கி பின்னால் சென்று கைகளை மார்பில் கட்டியபடி நின்றான். குளிர்காற்று ஆடைகளை படபடக்கச் செய்தபடி சூழ்ந்து கடந்து சென்றது. அரண்மனைக்குள் எங்கோ எவரோ எவரையோ அழைத்தார்கள். அரண்மனைக்கு பின்னால் மிக அப்பால் ஒரு புரவி கனைத்தது. காவல் மாடத்திற்கு அப்பால் சாலையில் புரவி குளம்படிகள் கேட்டன. வருகிறார்கள் என்றாள் தேவிகை. விஜயை பெருமூச்சு விட்டாள். 3 புரவிகள் இழுத்த விரைவு தேர் காவல் மாடத்தருகே சற்று தயங்கி வளைந்து முற்றத்தில் ஏறியது. கற்பலகைகளில் அதன் சகட ஓசை மாறுபட்டது. புரவிகள் விரைவு குறைந்து குழம்பு தாளம் ஓய முன்பின் கால் எடுத்து வைத்து நின்றன. 2 ஏவலர் சென்று மரப்படியை வைத்தனர். தேருக்குள்ளிருந்து இளைய யாதவர் இறங்கியதும் மங்கள இசை எழுந்தது.
யுதிஷ்டர் அருகணைந்து கை கூப்பி முகமன் உரைத்தார். தேருக்குள்ளிருந்து அர்ஜுனன் இறங்கி இளைய யாதவரின் பின்னால் நின்றான். இளைய யாதவர் அனைவருக்குமாக கை கூப்பி, சென்று வருகிறேன், நன்று நிகழ்க என்றார். யுதிஷ்டர், உன் சொல் வெல்லும் என்றார். புன்னகைத்த பின் இளைய யாதவர் திரௌபதியிடம், இப்பயணத்தில் எனக்கு உள நிறைவளிப்பது ஒன்றேதான் அரசி. நீங்கள் பொறுத்தருளி கடந்து சென்று விட்டீர்கள் என்று அந்த அவையிலேயே சென்று அறிவிக்கும் பேறு எனக்கு அமைகிறது. அத்தருணம் தெய்வங்களால் வாழ்த்தப்படுக என்றார். திரௌபதி புன்னகைத்து, அவ்வாறே ஆகுக. அன்னை காந்தாரியிடம் என் வணக்கங்களை தெரிவியுங்கள். யாதவரே, ஆம், அவர்களை தனியாகவும் சந்திப்பேன் என்றார் இளைய யாதவர். நகுலனையும் சகதேவனையும் தழுவிக்கொண்டு, நம் மைந்தருக்காக நன்றே சூழ்வோம் என்றார் இளைய யாதவர். ஆம் மூத்தவரே, ஒவ்வொன்றும் கூடி வருவதாகவே தோன்றுகிறது என்றான் சகதேவன். பீமன் அருகே வர அவர் கை விரித்தார். பீமன் அவரை தன் விரிந்த கைகளால் தழுவிக்கொண்டு, தாங்கள் சொல்லும் எச்சொல்லும் எங்களுடையதே என்றான். தேவிகையிடமும் விஜயிடம் கை கூப்பி வணங்கிவிட்டு தேர் நோக்கி சென்றார். தேர் அருகே நின்ற அர்ஜுனனின் தோளில் மெல்ல தொட்டுவிட்டு படியில் ஏறி மேலே சென்று உள்ளே அமர்ந்தார். அர்ஜுனன் செயலிழந்து தொங்கிய கைகளுடன் அவரை நோக்கியபடி நின்றான். மீண்டும் மங்கள இசை முழங்கியது. சேடியர் குரவையிட்டனர். கோட்டை காவலர் கை காட்ட பாகன் கடிவாளத்தை மெல்ல சுண்டினான். புறவிகள் காலடிகளை எடுத்து வைக்க சகடம் மெல்ல அசைந்து தேர் உயிர் கொண்டது. மெல்ல திரும்பி காவல் மாடம் நோக்கி சென்றது. பந்த ஒளியில் குடை வளைவு மின்ன கடந்து சென்று அப்பால் இருந்த சாலையில் ஏறி மறைந்தது. அர்ஜுனன் பெருமூச்சு விட்ட பின் திரும்பி உடன் பிறந்தாரை நோக்காமல் நடந்து அரண்மனைக்குள் சென்றான். திரௌபதி சொல்லின்றி யுதிஷ்டரை வணங்கிவிட்டு தானும் அரண்மனைக்குள் சென்றாள். யுதிஷ்டர், நாம் எவ்வகையிலேனும் அவருக்கு இழுக்கு சேர்க்கிறோமா இளையோனே? அவருக்கு இப்புவியில் எவரும் புகழோ இழுக்கோ சேர்க்க வியலாது என்றான் சகதேவன். ஆம் என்றார் யுதிஷ்டர். எதையோ சொல்ல எண்ணுபவர் போல தயங்கிவிட்டு, அவர் முடிமன்னராக சென்ற நகர் அது என்றார். அவருக்கு அனைத்தும் ஒன்றே என்றான் சகதேவன். யுதிஷ்டர் தொண்டை அடைத்து கொண்டது போல் மெல்ல கனைத்தார். பின்னர் மெல்லிய ஓசையுடன் விம்மி அழுதார். மூத்தவரே, என்ன இது என அவர் கைகளை பற்றி கொண்டான் சகதேவன். என்ன நிகழ்ந்தது என்று யுதிஷ்டர் விரைவிலேயே தன்னை அடக்கி இருமுறை மூச்சிழித்துவிட்டு மேலாடையால் முகத்தை துடைத்தார். இல்லை, ஏன் என்று அறியவில்லை, ஒரு கணம் உளம் பொங்கிவிட்டேன் என்றார். உதடுகளை மடித்தபடி தலை குனிந்து அவர் செல்ல நகுலனும் சகதேவனும் உடன் சென்றனர். பீமன் அவர்கள் செல்வதை இடையில் ஊன்றிய கைகளுடன் நோக்கி நின்ற பின் சற்று பின்னால் தானும் சென்றான். தேவிகை விஜயின் கைகளை தொட்டு, வாடி என்றாள். இடிநாழியில் நடக்கையில் விஜயை துயில் ஓர் அலையென வந்து தன்மேல் அரைந்து முழுக்க நனைந்து மூடிக்கொள்வது போல் உணர்ந்தாள். மஞ்சத்தை சென்றடைவதை பற்றி எண்ணிய போது அது நெடுந்தொலைவு என்று தோன்றியது. அங்கு சென்று விழுந்தால் முற்றழிந்து மறைய துயில் கொள்வோம், பிறகு விழித்து கொள்ளவே வேண்டாம் என்பது போல. குருதிச்சாரல் 25வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.